வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று வழமைக்கு மாறாக இதுவரை பேச துணிந்திராத 2009ஆம் ஆண்டு சரணடைவு இடம்பெற்று யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்த பின்பும் இதுவரை பேச தயங்கின ஒரு விடயமாக விடுதலை புலிகளுடைய புலனாய்வு கட்டமைப்பு இருக்கின்றது. இது தொடர்பில் இரு புத்தகங்கள் அண்மையில வெளிவந்திருக்கின்றது. ஒன்று சாஸ்திரி என்பவர் பாரிஸில் இருந்து எழுதி வெளியிட்டுள்ள ஆயுத எழுத்து 1 10 ஆண்டுகளுக்கு முதல் வெளிவந்திருந்தது. தற்பொழுது ஆயுத எழுத்து 2 என்ற நூல் வெளிவந்திருக்கின்றது. அதே போல கடந்த ஆண்டில் வெளிவந்த மற்றொரு நூல் வந்து ஸ்பை டைகர் த ஃபைல் 05 சைல்ட் சோல்ஜர் டர்ன் டபுள் ஏஜென்ட் என்ற இந்த புத்தகம் ககுஸ்தன் அரியரட்னம் எழுதியிருக்கின்றார். அவரோடு சேர்ந்து மைக்கேல் ப்ரொமாட் வில்காக் என்பவரும் இணைந்து எழுதின இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பில் ககுஸ்தன் அரியரட்னத்தோடு நான் தொடர்பு கொண்டு அனளவாக ஒரு மணி நேரத்துக்கு மேலாக உரையாடி இருந்தேன் இந்நூல் தொடர்பில். அந்த விடயத்தில் அவர் பல்வேறு தகவல்களையும் பரிமாறி இருந்தார். அவருடைய நூலை இப்பொழுதுதான் வாசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். அதே சமயம் அவர் ஒரு சில கட்டுரைகளையும் இது தொடர்பில் எழுதியிருக்கிறார். புலனாய்வு கட்டமைப்பு தொடர்பில் எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில், அந்த உரையாடல்களின் அடிப்படையில சில விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம் நினைக்கிறோம். விடுதலை புலிகள் ஒரு மிக முக்கியமான, மிக இறுக்கமான ஒரு புலனாய்வு கட்டமைப்பை கொண்டிருந்தார்கள். அந்த கட்டமைப்பு இருந்தபடியால் தான் அவர்களால் ஏனைய விடுதலை இயக்கங்களையும் அழித்தொழித்து உருவாக்க முடிந்தது. அது விடுதலை புலிகள் தங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேயே மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில வந்து 1980களின் ஆரம்ப பகுதியில வந்து டைகர் ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் டொசிஸ் என்ற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 1980 அதற்கு முன்பு இருந்த கட்டமைப்பு வந்து பீட்டா 2 ப்ரீ எக்ஸிஸ்டிங் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அதுக்குள்ள இது வருகிறது. இதனைத் தொடர்ந்து 86ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு பிரிவு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை விடுதலை புலிகள் உருவாக்குகின்றார்கள். ஆனால் இது தொடர்பில் விடுதலை புலிகளின் 2வது தளபதியாக அந்த காலகட்டத்தில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற சின்னத்துரை ராஜேஷ்குமார் அல்லது ராகவன் இதனை கேள்விக்கு உட்படுத்தியதாக ககுஸ்தன் குறிப்பிட்டிருந்தார். அது தன்னுடைய தகவல்ல பிள்ளை இருப்பதாக அவர் கூறியிருந்தாலும், ஆனால் தான் அந்த விடயங்களை அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்ததாகவும் சுட்டிக்காட்டி இருந்தார். என்றால் விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பு ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு அந்த அமைப்பின இந்த புலனாய்வு கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி செயற்படுகின்றது என்ற போன்ற விடயங்கள்ல வந்து தெளிவுகள் காணப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதனுடைய புலனாய்வு கட்டமைப்பு பல்வேறு வடிவங்களை எடுத்திருக்கின்றது. அந்த வகையில ஒருவருக்கு அதை எல்லாமே தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. மற்றது சின்னத்துரை ராஜேஷ்குமார் அல்லது ராகவன் ஏழிய ஆரம்ப காலகட்டங்களிலேயே இயக்கத்திலிருந்து வெளியேறி இருந்ததால் அவருக்கு இது தொடர்பான விடயங்கள்ல அவ்வளவு தெளிவு இருக்க வாய்ப்பில்லை என்றும் ககுஸ்தன் அரியரட்னம் என்றும் தெரிவித்திருந்தார். இது எப்படி இருக்குன்னா 1986 தேசிய புலனாய்வு பிரிவு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் உருவாக்கப்படுது. அது தலைவராக பொட்டமான் நியமிக்கப்பட்டார். பொட்டமானுடைய இயல் பேர் வந்து சண்முகலிங்கம் சிவசங்கர். சண்முகலிங்கம் சிவசங்கர் உண்மையிலேயே வட்டுக்கோட்டையை பின்புலமாக கொண்டவர். என்னுடைய ஆரம்ப பள்ளியினுடைய கார்த்திகேய வித்தியாலயத்தினுடைய அதிபராக இருந்த திருமதி சிதம்பரங்களினுடைய உறவினர் இவர். ஒரு வகையில அந்த வட்டுக்கோட்டையில இருக்கிறவர்கள் பெரும்பாலும் ஆளுக்கால் சொந்தமாகவும் இருப்பார்கள். அவர் ஒரு வகையில எங்களுக்கும் கூட ஒரு தூரத்து உறவினராக இருந்திருக்கிறார். ஆனால் வட்டுக்கோட்டை வந்து ஒரு சாதிய பின்புலம் மிக்க, சாதியில ஊறி போன ஒரு பிரதேசம். இன்றும் அங்கு சாதிய பிரச்சனைகள் மிகவும் தலை தூக்கி இருக்கின்றது. அப்ப சண்முகலிங்கம் சிவசங்கர் பொட்டம்மானுடைய ஒரு பெற்றார் வந்து வட்டுக்கோட்டையை சேர்ந்தவர், மற்றவர் வந்து நாயன்மாக்கட்டு. அவர்கள் சிவியர் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால அவர்களுக்கு வட்டுக்கோட்டையில் இருந்த உறவு அவ்வளவாக வளர இல்லாது, கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்டது போன்றதே ஆகிவிட்டது. சிவியர் சமூகம் என்று இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு சமூகமாக இல்லாவிட்டாலும் அன்றைய காலகட்டங்கள்ல அது ஒரு சர்ச்சைக்கு, அந்த சாதிய பாகுபாட்டில் அது ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு இருக்குது.
அதால இந்த வட்டுக்கோட்டைக்கும் பொட்டமானுக்குமான உறவுகள் அவ்வளவு தூரம் நீடித்ததாக அல்லது நெருக்கமானதாக இருக்கையில் மேலும் அவர் ஆரம்ப வயதிலேயே விடுதலை புலிகளிலேயே இணைந்து கொண்டதை தொடர்ந்து அந்த உறவு அவ்வளவு தூரம் நீடிக்கல. இப்ப இந்த வகையில பொட்டமான் தலைவராக ஆக்கப்பட்டு அதுக்கு பிறகு விடுதலை புலிகளுடைய களத்திலும் சரி, தாயத்திலும் சரி, புலத்திலும் சரி கிட்டத்தட்ட 1500 பேர் வரை இந்த புலனாய்வு கட்டமைப்பில் இருந்ததாக கணிப்பீடு செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அதன் பிற்பட்ட காலங்கள்ல மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸும் உருவாக்கப்படுகிறது. அதாவது ஒரு தேசிய புலனாய்வு பிரிவு பொட்டமான கிளையும் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் தினேஷ் மாஸ்டர் என்பவருக்கு கிளையும் உருவாக்கப்பட்டு இருந்ததாக ககுஸ்தன் தெரிவிக்கின்றார். அதை விட ஜனனன் மாஸ்டர் என்பவரும் இதுல இந்த இன்டெலிஜென்ட் விங்ல ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கின்றார். அதை தொடர்ந்து கவுண்டர் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏனைய நாடுகளுடைய புலனாய்வு பிரிவுகளுக்கு எதிர் நடவடிக்கையாக இவர்கள் மேற்கொள்கின்ற புலனாய்வு பிரிவுக்கு கபிலன் அம்மான் முக்கியமான ஒருவராக இருந்திருக்கிறார். அதோட மாதவன் மாஸ்டர், கௌதமன் போன்றவர்களும் இந்த இன்டெலிஜென்ட் விங்ல முக்கிய பாத்திரம் எடுத்திருக்கிறார்கள். இதுல இன்னொருவர் முக்கியமாக குறிப்பிட தினேஷ் மாஸ்டர் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸுக்கு பொறுப்பாக இருந்ததோடு பிரபாகரனுடைய இராணுவ ஆலோசகராகவும் செயற்பட்டிருக்கின்றார். இதிலே இந்த விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பு என்றது, இந்த புலனாய்வு கட்டமைப்பு என்றது மிக இறுக்கமான வகையில கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புலனாய்வு கட்டமைப்பை கட்டமைத்த அளவிற்கு விடுதலை புலிகள் தங்களுடைய அரசியல் கட்டமைப்பை வளர்க்கிறதுல எந்த ஒரு அக்கறையும் காட்டியிருக்கிறது. இப்ப இந்த சிக்கல் எப்படி உருவாகுது என்று சொன்னால், அரசியல் ஒரு தமிழீழ கோரிக்கையை முன்வைத்து, ஒரு அரசியல் கோரிக்கையை முன்வைத்து மக்களுக்காக போராட வெளிக்கிட்ட அமைப்பு மக்கள்ல இருந்து படுத்தக்கூடிய வகையான இந்த புலனாய்வு கட்டமைப்பை கொண்டு வந்த அளவுக்கு மக்களை அரசியல் மயப்படுத்துற நடவடிக்கைகளையோ அல்லது அந்த அரசியலை முன்னெடுக்கிற நடவடிக்கைகளையோ அவ்வளவு தூரம் கவனம் செலுத்தியதாக தெரியல. ககுஸ்தன் அரியர்ணத்துடன் அந்த உரையாடல்ல கூட அவர்கள் விடுதலை புலிகளுடைய இந்த புலனாய்வு அணி அல்லது விடுதலை புலிகளுடைய போராளிகள் மத்தியில கூட இந்த அரசியல் விழிப்புணர்வு இருந்ததாக இல்லை. அதோட அவர்கள் அந்த அரசியலை மக்கள் மத்தியிலையும் எடுத்து செல்ல இல்லை. இது எப்படி பார்க்கலாம் என்றால், இந்த அத்திவாரம் இல்லாமல் வீடு கட்டுறது போன்ற ஒரு விஷயத்தை தான் விடுதலை புலிகள் அதுல செய்திருக்கிறார்கள். அவர்கள் புலனாய்வு கட்டமைப்பை நேர்த்தியாக கட்டமைத்திருக்கின்றார்கள். அதே மேல இராணுவ கட்டமைப்புகளையும் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகளுடைய வளர்ச்சிக்கான வர்த்தக நடவடிக்கைகளிலையும் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கடற்படை, தரைப்படை, விமானப்படை எல்லாத்தையும் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த அத்திவாரம் ஒன்று தேவை என்பதை அவர்கள் கடைசி வரை உணர்ந்து கொள்ளல. அப்ப அதால அவர்கள் எல்லா அணிகளையும் கட்டியிருந்தாலும் அந்த அரசியல் என்ற அந்த அடிப்படை, அந்த பவுண்டேஷன் இல்லாதால அது எப்படி போய் முடிந்ததுன்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப உலகத்துல இருக்கிற இந்த புலனாய்வு அமைப்புகள்ல விடுதலை புலிகள் ஒரு இனோவேட்டிவாகவும் கிரியேட்டிவாகவும் செயற்பட்டதாக புலனாய்வு ககுஸ்தன் அரியரங்கம் தெரிவிக்கின்றனர். அவர்கள் பல்வேறு விஷயங்களை புதிதாக கண்டுபிடிப்புகள் ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் அல்லது குறிப்பிட்ட அரச உயர் அதிகாரிகள் அல்லது அரச தலைவர்களை படுகொலை செய்கிறது போன்ற விடயங்கள் எல்லாம் அவர்கள் வெவ்வேறு நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த கரும்புலி தாக்குதல் என்பது மிக நுட்பமான முறையில அது பயிற்சி அளிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலுக்கு அவர்கள் இனோவேட்டிவாகவும் கிரியேட்டிவாகவும் அந்த முறைகளை பின்பற்றி இருக்கின்றார்கள். தங்களை இந்த புலனாய்வு கட்டமைப்பில் வளர்த்து கொள்வதற்காக அவர்கள் பல்வேறு உலகத்தில் உள்ள புலனாய்வு அமைப்புகளில் இருக்கக்கூடிய தகவல்களை அல்லது அது பற்றிய ஆவணங்களை எல்லாம் பெற்று தமிழில் மொழிபெயர்த்து, படங்களை தமிழில் மொழிபெயர்த்து பார்த்து அந்த பயிற்சிகளை பெற்றிருக்கிறார்கள். சில சமயங்கள்ல இந்த புலனாய்வு கட்டமைப்பை மேலும் விரிவுபடுத்தி கட்டமைப்பதற்காகவும் நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் மெர்சனரிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த
சட்டத்துக்கு புறம்பான இராணுவ அதிகாரிகளை கொண்டு வந்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இஸ்ரேல் போன்ற மொசாட் போன்ற நிறுவனங்களோட தொடர்பை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அந்த புலனாய்வு கட்டமைப்பை வளர்த்திருக்கின்றார்கள். விடுதலை புலிகளுக்கும் இந்த மொசாட் அமைப்புக்கும் மிக நெருக்கமான தொடர்புகள் இருந்திருக்கின்றது. அவர்கள் மொசாட்டினுடைய புலனாய்வு கட்டமைப்பையே தங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து செயற்பட்டு இருக்கின்றார்கள். மொசாட் இஸ்ரேலுடைய ஹிப்ரூ மொழியில தான் மொசாட்டினுடைய சகல புலனாய்வு நடவடிக்கைகளை கையாளப்படுகின்றது. அதே போல விடுதலை புலிகள் தங்களுடைய முற்றுமுழுதான புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு தமிழ் மொழியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பெரும்பாலும் விடுதலை புலிகளில் இருந்த இந்த புலனாய்வு முகவர்களாக இருந்தவர்கள் பெரும்பாலும் தமிழர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் ஓரளவுக்கு அந்த ரகசியத்தை காப்பாற்றலாம் போன்ற விடயங்களையும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் ககுஸ்தன், அரியரட்னம் போன்றவர்கள் விடுதலை புலிகளில் இருந்து டபுள் ஏஜெண்டாக மாறி இலங்கை மற்றும் இந்திய உளவுத்துறைகளோடும் பயணித்திருக்கிறார்கள். அதே போல விடுதலை புலிகளில் இருந்து இருந்த பல உலக நாடுகளுடைய புலனாய்வு கட்டமைப்புகளில் பணியாற்றுகின்றார்கள். இன்னும் சிலர் தொடர்ச்சியாக புலனாய்வு கட்டமைப்புகளில் பணியாற்றி கொண்டு விடுதலை புலிகளுடைய புலனாய்வாளர்களாகவும் செயற்பட்டிருக்கிறார்கள். இறுதியில் இந்த யுத்தம் எவ்வாறு முடிவுக்கு வந்த விடுதலை புலிகள் சரணடைவதற்கான அந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்றதெல்லாம் இந்த புலனாய்வு கட்டமைப்புக்குள்ள இடம்பெற்ற பிரச்சனைகள்ல தான் தெரியுது. ஆரம்ப காலத்துல அன்றைக்கு சொல்லப்படுது விடுதலை புலிகள்ல ஒரு 1500 புலனாய்வு செயற்பாட்டாளர்கள் இருந்திருக்கிறார்கள், புலத்திலையும் சரி தாயத்திலையும் சரி. ஆனா இன்றைக்கு விடுதலை புலிகள்ல இருந்து வார யாரையும் கேட்டால் தாங்கள் ஏதோ ஒரு வகையில புலனாய்வு கட்டமைப்புல பணியாற்றியதாகத்தான் அது சொல்லப்படுது. இந்த விடுதலை புலிகளுடைய இந்த புலனாய்வு கட்டமைப்புன்றது வலு முக்கியமானதாக இருந்தாலும் அது என்னென்னு சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனுஷனுக்கு கண்ணும் காதும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு அமைப்புக்கு புலனாய்வு கட்டமைப்பு, அதுவும் குறிப்பாக இராணுவ அமைப்புக்கு புலனாய்வு கட்டமைப்பு என்பது மிக முக்கியமானது. கண்ணும் காதும் இல்லாத மனிதன் எவ்வாறு செயலிழந்து போவானோ அதே போல இந்த புலனாய்வு கட்டமைப்பு இல்லாத இராணுவ அமைப்புகளும் செயலிழந்து போகும். ஒரு குறிப்பு சீனாவினுடைய ஒரு வரலாற்று ஆசிரியர் அதை குறிப்பிட்டு இருக்கின்றார். இந்த புலனாய்வு கட்டமைப்புகளை வலு இறுக்கமாகவும் நுட்பமாகவும் கட்டமைத்த விடுதலை புலிகள் தங்களுடைய பலவீனங்கள் தொடர்பான புலனாய்வு தகவல்களை அவர்கள் வச்சிருந்தார்களா இல்லையான்னு தெரியல. என்னால் தமிழீழத்தை வெறும் புலனாய்வு கட்டமைப்பை பயன்படுத்தி இராணுவ நடவடிக்கைகளூடாக வெல்லலாம் என்ற அந்த முடிவே ஒரு சரியான புலனாய்வு தகவலின் அடிப்படையில மேற்கொள்ளப்பட்ட முடிவு அல்ல. இப்பவும் முடிவுகளை உணர்வு பூர்வமாக எடுக்காமல் தகவல்களின் அடிப்படையில தான் முடிவுகளை எடுக்கும். விடுதலை புலிகள் அமைப்பும் அதனுடைய தலைமையும் இந்த தமிழீழத்தை ஒரு புலனாய்வு கட்டமைப்பை கொண்டும் இராணுவ நடவடிக்கையை கொண்டும் கண்டுவிடலாம் என்று எண்ணினது அது எவ்வாறு சாத்தியம் என்றது எனக்கு தெரியல. உண்மையிலே அது உண்மையிலே கேள்விக்குட்படுத்துறது. உண்மையிலே பிரபாகரன் இருந்திருந்தால் அவர் தான் இதுக்கு கூடுதலாக பதில் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கார். பிரபாகரனுடைய தமிழீழ கோரிக்கை என்பது பெரும்பாலும் அது ரேஷனல் முடிவு என்று சொல்லாமல், அதாவது சாத்தியப்பாடான முடிவு என்று இல்லாமல் அது வெறும் பிரபாகரனுடைய உணர்ச்சி பூர்வமான நிலையிலிருந்து இருக்கப்பட்ட முடிவாகத்தான் தென்படுகிறது. அப்ப இந்த புலனாய்வு கட்டமைப்பு ஒரு காலத்துல விடுதலை புலிகள் எப்படி இருந்ததால், குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளேயே தங்களுடைய உறவுகளோடு தாய் தந்தையர் மகன் பிள்ளைகளோடு உரையாட முடியாத நிலை, சகோதரங்கள் உரையாட முடியாத நிலை என்றால் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு புலனாய்வு பின்னணியோட செயற்படுவது போன்ற ஒரு தோற்றம் விடுதலை புலிகள் மத்தியில உருவாக்கி அந்த இடத்துல சுவர்களுக்கும் காதிருக்கும் என்ற அளவுக்கு அங்க ஒரு அச்சமான சூழல் விடுதலை புலிகள்கிட்ட காணப்பட்டிருந்தது. இதுல அவர்களுக்கு இந்த புலனாய்வு கட்டமைப்பால் அவர்கள் பெற்ற பாரிய நன்மைகள் இருந்த இராணுவ வெற்றிகள் எல்லாமே பெரும்பாலும் அவர்களுடைய புலனாய்வு பிரிவுகளுக்கு ஊடாகத்தான் பெறப்பட்டது என்பதையும் ககுஸ்தன், அரியரட்னம் என்னுடைய உரையாடல்ல சுட்டிக்காட்டியிருந்தார். அப்ப அது அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருந்தது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இவ்வளவு இறுக்கமான ஒரு புலனாய்வு கட்டமைப்பை கொண்ட புலிகள் ஏனைய தமிழ் இயக்கங்களை எல்லாம் அழித்தொழித்து தாங்கள் ஒரு முன்னிலைக்கு வந்தாலும் அது நீண்ட காலத்துல இந்த புலனாய்வு கட்டமைப்பின் ஊடாக மட்டும் இந்த இராணுவ நடவடிக்கைகளால மட்டுமே தமிழீழத்தை அமைத்து விடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்ததுலதான் அவர்களுடைய அந்த சரிவு இருக்குது. அப்ப இந்த புலனாய்வு கட்டமைப்புகள்ல இவர்கள் எப்படி இந்த பயிற்சிகள் எடுக்கிறார், மொசாட் மற்றும் ஹாலிவுட்ல வர படங்களை தமிழாக்கி அதனை பயன்படுத்தி அதுகள்ல இருந்து அந்த வீடியோக்களை போட்டு காட்டி அந்த வீடியோக்கள்ல இருந்து ஒவ்வொரு பயிற்சி பெறுநரும் தகவல்களை திரட்டி அது பற்றின விளக்கங்களை கொடுக்கணும் போன்ற பயிற்சி முறைகள் எல்லாம் அதுல இருந்திருக்குது.
உண்மையிலேயே அந்த புலனாய்வு கட்டமைப்புக்கால மிக சிறந்த புலனாய்வாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த புலனாய்வாளர்கள்ல உள்ள பாரிய பிரச்சனை என்னென்றால், இவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக வளர்க்கப்பட்டவர்கள் அல்ல. இவர்களுக்கான அரசியல் வகுப்புகளை அண்டன் பாலசிங்கமும் மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கமும் ஈரோசினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பாலகுமாரும் வழங்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த இவர்களுடைய அந்த ரோல் அல்லது இவர்களுடைய பாத்திரம் என்றது அரசியல் பாத்திரம் என்றது அங்கு அவ்வளவு தூரம் எடுபட்டதாக தெரியல. இவர்கள் தங்களுடைய கடமைக்கு சில அரசியல் வகுப்புகள் எடுத்திருக்கிறார்கள். அந்த இவர்களுடைய அரசியல் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரியலை. விடுதலை புலிகளும் இவர்களை அந்த மரியாதையை கொடுத்திருந்தார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்ப இந்த அரசியல் இல்லாமல் உருவாக்கப்பட்ட இந்த புலனாய்வாளர்கள் கிட்டத்தட்ட இதயம் இல்லாத மனிதர்களாகத்தான் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்த விதமான மனித பண்புகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். தங்களுடைய தேவைக்காக அல்லது தங்களுடைய நோக்கத்துக்காக யாரையும் பலி கொடுக்கவும் எதையும் இழக்கவும் கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மனித வாழ்வினுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய உறவுகள், அன்பு, பாசம், நேர்மை, இந்த விஷயங்கள் இந்த புலனாய்வு கட்டமைப்புல துப்புரவுக்கு காணப்படாது. அப்ப அவர்கள் யாருக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. அது இந்த உலகத்தினுடைய எல்லா புலனாய்வு பிரிவுகளும் அப்படித்தான் இருக்குது. அப்ப அரச புலனாய்வு பிரிவுகள் அப்படி செயற்படுவதில் இந்த அதிசயமும் இல்லை. ஆனா ஒரு விடுதலை அமைப்புடைய புலனாய்வு பிரிவும் ஒரு இராணுவ கட்டமைப்புடைய புலனாய்வு பிரிவு போல செயற்படுவதன் மூலம் அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் விடுதலை புலிகளுக்கு வேலை செய்கிறார்களா அல்லது ரோவுக்கு வேலை செய்கிறார்களா அல்ல இலங்கை அரசுக்கு வேலை செய்கிறார்கள் அல்லது பிரித்தானியா MI5க்கு வேலை செய்கிறார்களா அல்ல CIA வேலை செய்கிறார்களான்றதுல எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால்தான் விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் இன்று சர்வதேச புலனாய்வு பிரிவுகள் ஏஜென்ட்ஸாக முகவர்களாக இன்றும் செயற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் அவர்களுக்கு அதை சுவிட்ச் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்றால் அவர்கள் சுவிட்ச் பண்ணாம தடுக்கக்கூடிய அந்த அரசியல் கொள்கை கொடுக்கப்பட இல்லை. அவர்கள் ஒரு ப்ரொஜெக்டுக்காக வேலை செய்வர்களாகத்தான் இவரை கொள்ளணும். அவர்கள் ஏன் கொள்ளணும், அதுக்கான காரணங்கள் நியாயங்கள் என்ன என்று எதையுமே கேட்கறதுக்கு அவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவர்களோட முதலாளித்துவ கட்டமைப்பு இராணுவ கட்டமைப்புடைய புலனாய்வு பிரிவு போலத்தான் செயற்பட்டிருக்கின்றார்கள். அதோட வேறு ஆக்கள் கொல்லப்பட்டாலும் அதை பற்றி எந்த அக்கறையும் கொண்டிருக்க முடியாது. மேலும் அவர்களுடைய விசுவாசம் என்றது பிரபாகரனுக்கோ அல்லது தனக்கு தலைவராக இருக்கிற தினேஷ் மாஸ்டருக்கோ கபிலம்மானுக்கோ கௌதமனுக்கோ தான் அவர்களுடைய விசுவாசம் இருக்கு. அவர்களுக்கு வேறு எந்த விசுவாசமும் கிடையாது. தன்னுடைய மனைவி, தாய், தந்தை என்ற இந்த அன்பு பாசம் இதுக்கெல்லாம் எந்த இடமும் கிடையாது. அவர்கள் ஒரு இதயமற்ற ஒரு இயந்திரம் போன்றுதான் அவர்கள் செயற்படுவார்கள். அதனாலதான் விடுதலை புலிகளால இவ்வளவு கொலைகளை புரியக்கூடியதாக இருந்தால் ஒரு கொலை இயந்திரமாகத்தான் அது இந்த புலனாய்வு கட்டமைப்பு இருந்திருக்கு. அப்ப இதுல மிக முக்கியமானது இவர்கள் வெறுமனே இந்த இன்டெலிஜென்ஸோட மட்டுமல்ல, உலகினுடைய புலனாய்வு கட்டமைப்புகளோட மட்டுமல்ல, இவர்கள் பயங்கரவாத அமைப்புகளாக அல்லது அரசுக்கு எதிராக செயற்பட்ட அமைப்புகளோடும் மிக நெருக்கமாக பணியாற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அவ்ரோ HS-748 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மையிலே அது ஸ்ட்ரிஞ்ச மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், ஸ்ட்ரிஞ்ச அமைப்பு மிசைல்ஸால தான் அது நடக்குது. தோல்ல கொண்டு அடிக்கிறது. அதனை பற்றின ஒரு காணொலியை போட்டு காட்டி இருக்கிறார்கள். அந்த காணொலியை காட்டும் பொழுது 2 நீண்ட தாடி வளர்த்த நபர்கள் அதனை சுடுறது அந்த வீடியோவில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அது சம்பந்தமாக ககுஸ்தன் அரியரிடம் தினேஷ் மாஸ்டரிடம் கேட்டிருக்கிறார், இது யார் அவர் அவர் சொல்லிதான் சொல்றார், அவர்கள் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முஹாஜிதீன்கள். ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முஹாஜிதீன்கள் இலங்கையில தாய பகுதியிலிருந்து அவ்ரோ விமானம் HS-748 தாக்கி வீழ்த்தி இருக்கிறார்கள். அப்ப அதுல பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அதே மாதிரி அல் qaeda போன்ற அமைப்புகளோடையும் இவர்கள் நெருக்கமான உறவுகளை பேணி இருக்கிறார்கள். மற்றது இவர்கள் விடுதலை புலிகளுடைய நடவடிக்கைகள் ஏனைய பயங்கரவாத அமைப்புகளாலும் பின்பற்றப்பட்டிருக்கின்றது. விடுதலை புலிகள் இந்த தற்கொலை தாக்குதல் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட தற்கொலை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல் தொடர்புல ஏனைய அமைப்புகளும் விடுதலை புலிகளுடைய இந்த நுட்பத்தை பயன்படுத்த முனைந்திருக்கு. அதே சமயம் விடுதலை புலிகள் இந்த தாக்குதல்களை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு வெளியான படங்கள்ல அதுல இருந்து கற்றுக்கொண்ட அம்சங்களை வச்சுக்கொண்டுதான்
இவர்கள் இந்த தாக்குதல்களை வடிவமைச்சிருக்கிறார்கள். குறிப்பாக இவர் குறிப்பிடும் பொழுது சொன்னார், ககுஸ்தன் அரியரண்ணம் குறிப்பிடும்போது சொன்னார், டெத் விஷ் 1-2 என்ற ஒரு மொசாட்டினுடைய ஒரு படத்தை வச்சு கொண்டுதான் ராஜீவ் காந்தியினுடைய கொலை திட்டமிடல் நடந்ததாக, அடுத்து ஐ ஆஃப் த நீடில் போன்ற அது படங்கள் வைத்துத்தான் இவர்கள் இதெல்லாம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், இலங்கையினுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தாக்குதல் ஒரு பிரதிபலிப்பாக அல்லது அதனை தொடர்ந்துதான் அமெரிக்காவினுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை அல் கைடா தாக்கி அளித்தது போன்ற விஷயங்களை கூட அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அப்ப இதுல இந்த விடுதலை புலிகளுடைய இதுல நீங்கள் பார்க்கலாம், அந்த விடுதலை புலிகள் அமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருந்தால், அதாவது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அதுக்கு கீழே 4 பிரிவுகள் வருது. நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்து பொட்டமானுக்கு கீழே இருக்கின்றது. அதே போல மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்து தினேஷ் என்பவருக்கு கீழே இருக்குது, தினேஷ் மாஸ்டருக்கு கீழே இருக்குது. அதுலேயும் 4-5 பிரிவுகள் காணப்படுகின்றது. இவர்களுடைய பயிற்சிகள் வந்து 1990களில் வந்து கல்லியங்காடு பகுதியில் நடந்திருக்கு. புலனாய்வு பயிற்சி மையம் அங்கு செயற்பட்டு இருக்கின்றது. பயிற்சி முடிவில் வந்து அண்டன் பாலசிங்கம் மற்றும் வீரப்பிள்ளை பாலகுமார் போன்றவர்கள் பயிற்சி முடித்த புலனாய்வு போராளிகளுக்கு வந்து அரசியல் வகுப்புகளை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த அரசியல் வகுப்புகள் அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தினதாக தெரியலை. என்ன, விடுதலை புலிகள் வந்து அரசியல் இல்லாத ஒரு அமைப்பாகவே தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்திருக்கு. அதாலதான் விடுதலை புலிகளுடைய புலனாய்வு போராளிகள் வந்து தங்களுடைய கொள்கைகளை விட்டு வெவ்வேறு புலனாய்வு பிரிவுகளுடைய முகவர்களாக மாறி இருக்கின்றார்கள். அவர்கள் சொந்த இயக்கத்திலேயும் சொந்த உறவுகளுக்குள்ளேயும் கூட அவர்கள் இந்த அடிப்படை நேர்மை போன்ற விஷயங்களை கடைபிடிக்காதது வலி இயல்பாக இருந்திருக்குது. அவர்கள் தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய நோக்கங்களுக்காக எதனையும் செய்யறதுக்கு தயாராக இருந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த 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 கட்டமைப்புல பார்க்கின்ற பொழுது இதுல மிக முக்கியமான விடுதலை புலிகள் மேற்கொண்ட மிக முக்கியமான தாக்குதல் வந்து ராஜீவ் காந்தியுடைய படுகொலை. அந்த இது வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த படுகொலை திட்டத்துக்கு ஆபரேஷன் வெட்டிங் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். என்றால் அதுல வந்து பார்த்தோம்னா தனு வந்து மாலை, ராஜீவ்காந்திக்கு மாலை அணிவிக்கிறார். அப்ப அந்த மாலையை வந்து அவர்கள் அது ஒரு திருமணம் என்ற அடிப்படையில ஆபரேஷன் வெட்டிங் என்று சொல்லி அதுக்கு பெயர் விட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்துல தான் இந்த ராஜீவ்காந்தியுடைய மர்டர் தொடர்பிலையும் ஆயுத எழுத்து 2ல சாஸ்திரி அவர்கள் சில குறிப்புகளை பதிவு செய்திருக்கின்றார். அதே மாதிரி அரியரட்னம், ககுஸ்தன் அரியரட்னமும் தன்னுடைய கட்டுரைகள்லையும் நூல்லையும் இது தொடர்பாக பேசி இருக்கிறார். அப்ப இவர்கள் 2 பேருமே சொல்றது என்னென்றால், ராஜீவ்காந்திக்கு வைக்கப்பட்ட குண்டு பிரபாகரன் தனக்குத்தானே வைத்துக்கொண்ட குண்டு என்றும் அது சொல்றார். அதாவது பிரபாகரன் தன்னைத்தானே அழித்ததுக்கு செய்த நடவடிக்கை அது அங்குதான் போய் முடிஞ்சிருக்கு. விடுதலை புலிகளுக்கான சகல ஆதரவு ஒத்துழைப்புகளை வழங்கிய இந்தியாவுக்கு எதிராக விடுதலை புலிகள் செயற்பட்டது வந்து அவர்களுடைய ஒட்டுமொத்த அழிவுக்கு காரணமாகிவிட்டது என்று சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய நூலில் ஆயுத எழுத்து 2ல குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நூலினுடைய வெளியீடு பிரித்தானியாவில் லண்டன்ல வந்து 25ஆம் தேதி, ஜனவரி 25ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். அதே போல ககுஸ்தனுடைய இது உரையாடலையும் வந்து அவர் சொன்னார், இது விடுதலை புலிகள் மேற்கொண்ட படு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை, அதுதான் விடுதலை புலிகளுடைய அழிவுக்கு இட்டு சென்றதுக்கான முக்கிய காரணம் என்று அதில் அவர் பதிவு செய்தார் என்னுடைய உரையாடல்ல. அதே போல சாஸ்திரி அந்த நூல்ல குறிப்பிடும் போது பொட்டமான ஒரு மோசமான மொக்கன் என்று சொல்றாரு. அதுல மொக்கன் என்ற வார்த்தையை தான் அவர் அதில் பயன்படுத்தி இருந்தார். ஆனால் இவ்வளவு தூரம் இந்த ஒரு புலனாய்வு கட்டமைப்பை கொண்டவர்கள் அந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவரை படுகொலை செய்கின்ற பொழுது அது எவ்வாறு அது இந்த பின் விளைவுகள் அமையும் என்றதை பற்றி எந்தவித யோசனையும் இல்லாமல், அது மக்களுக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பை கொண்டு வரும் என்றது யோசனை இல்லாமல் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அல்லது இதில் மிகவும் குறிப்பிட வேண்டும்,
அப்ப அதுல வந்து சாஸ்திரி தன்னுடைய இதுல சொல்றார், ராஜீவ்காந்தியை படுகொலை செய்வதற்கு திட்டமிடப்பட்டு சிவதாசன் அனுப்பப்பட்ட பொழுது அவருக்கு 3 இடங்கள்ல ராஜீவ்காந்திய படுகொலை செய்வதற்காக திட்டம் வகுக்கப்பட்டது. ஒன்று டெல்லியில வைத்தவர்களை படுகொலை செய்வது, அதுக்கு அடுத்ததாக கர்நாடகாவில் வைத்து அவரை படுகொலை செய்வது என்று, மூன்றாவதாக இது 2ம் சரிவராட்டி தமிழ்நாட்டில் வச்சு அதை செய்த பொருளாகவும் தான் அது இருந்திருக்கு. அப்ப டெல்லியில சரிவரையில் என்னொன்னு அந்த அந்த ஆபரேஷன்ல இவரும் ஈடுபட்டிருக்கிறார். சாஸ்திரி குறிப்பிடுகின்ற அவன் என்ற அந்த புலனாய்வு பிரிவு ஆள் அதுல ஈடுபட்டிருக்கிறார். அப்ப கர்நாடகாவிலும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பொழுதும் அது நடக்காதபடியா அடுத்ததாக இது இல்லை தமிழ்நாட்டில் நடக்க போகுதுன்றதை அறிஞ்ச பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டு அதில் சொல்றார், படு முட்டாள்தனமான நடவடிக்கை இது, நாங்கள் இருக்கிற வீட்டையே கொளுத்துற மாதிரியான செயல் என்ற மாதிரி சாஸ்திரி குறிப்பிட்டிருக்கிறார். அதே கருத்தை தான் ககுஸ்தன் ஆரியரட்னமும் என்னிடம் உரையாடல தெரிவித்திருக்கிறார். அப்ப இந்த சிவராசன் அல்ல சந்திரசேகரம் பிள்ளை, சிவராசன் என்று அறியப்பட்ட சந்திரசேகரம் பிள்ளை பாக்கிய சந்திரன் இந்த ப்ராஜெக்டுக்காக இந்தியாவுக்கு அனுப்பப்படுறார். அப்ப இந்த முடிவை யார் எடுக்கிறார்கள் என்றால் ககுஸ்தனின் விளக்கத்தின்படி பிரபாகரனும் பொட்டம்மானும் தான் இந்த ராஜீவ்காந்தியை படுகொலை செய்வதற்கான முடிவை எடுக்கிறார்கள். அது ஏன் அவர்கள் எடுக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே இந்திய இராணுவத்தோடு மோதி இந்திய இராணுவத்தை இலங்கை அரசோடு சேர்ந்து இவர்கள் விரட்டி அடித்த பின்னர் ராஜீவ்காந்தி மீண்டும் பதவிக்கு வந்தால், என்றால் அந்த அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல ராஜீவ்காந்தி மீண்டும் அரசியலுக்கு வாரதுக்கான பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கின்றன. அப்படி ராஜீவ்காந்தி பிரதமராக வந்தால் விடுதலை புலிகள் மீது கடும் நடவடிக்கையை எடுக்க முயற்சிப்பார் என்று விடுதலை புலிகள் கணக்கு பண்ணி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ராஜீவ்காந்தியை பிரதமராக வராமல் பண்ணுவதற்கான வேலை திட்டத்தில் பிரபாகரனும் பொட்டம்மானும் இறங்கி இருக்கிறார். அதை தொடர்ந்துதான் அப்ப இந்த 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 ராஜீவ்காந்தியுடைய படுகொலையை செய்வதற்கு பெரும்பாலும் எல்லாளன் படைப்பிரிவு விடுதலை மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் விடுதலை புலிகளுடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் தினேஷ் மாஸ்டருடைய பொறுப்பில் இருந்த எல்லாளன் படைப்பிரிவு தான் அதனை மேற்கொண்டிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அந்த வகையில தேன்மொழி ராஜரட்னம், தனு என்று அழைக்கப்படுகின்ற தேன்மொழி ராஜரட்னம் ஒரு தற்கொலை போராளியாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். அந்த தாக்குதலுக்கு முகவராக சிவராசன் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்ப தனுவுக்கு தேன்மொழி ராஜரட்னத்துக்கு துணையாக அவருடைய துணையாக சுபா என்பவரும் இன்னொரு தற்கொலை குண்டுதாரியும் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்ப இதுல முக்கியமாக என்னென்றால் இந்த தாக்குதல் நடத்தப்படுகின்ற பொழுது தனு மற்றும் ராஜீவ்காந்தியை தவிர வெறும் 16 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இது ஏன் இது வெளியில வந்தது, ராஜீவ்காந்தியுடைய படுகொலை இதனுடைய சகல விடயங்களும் வெளியில வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் அதாவது இந்த படுகொலை எப்படி நடக்கிறது என்ற வீடியோ ஆவணத்தை அல்லது புகைப்பட ஆவணத்தை தயாரிப்பதற்காக ஒரு புகைப்பட படிப்பாளரும் அங்க அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் இந்த குண்டு வெடிப்பை தத்துருவமாக படம் பிடிப்பதற்காக ராஜீவ்காந்த் அந்த குண்டு வெடிக்கின்ற இடத்துக்கு மிக நெருக்கமாக சென்று படம் எடுத்திருக்கிறார். எடுக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல அவருடைய உயிர் இழக்கப்படுது நினைக்கிறேன். அவருடைய கேமரா கைப்பற்றப்படுது. அந்த கேமராவில் இருந்துதான் விடுதலை புலிகளுடைய ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது அதன் பின்புலம் கண்டறியப்படுகிறது. அந்த அந்த கேமரா அதுல ஒரு மிக முக்கிய சாட்சியாக மாறுகின்றது. அது கிட்டத்தட்ட விடுதலை இந்த முழு தாக்குதல் திட்டத்திலேயும் இந்த புகைப்பிடிப்பாளரை அனுப்பின என்றது மிக பலகீனமான ஒரு செயல். அதுதான் அதை இப்ப இத பிரபாகரன் ஏன் இதை
இந்த தத்துருவமாக அதை பார்க்கணும் என்று நினைத்தார். அதை ஏன் இதை அனுப்பினார் என்றது அது தொடர்பில் வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா இதுல ககுஸ்தன் அதுகளோட உடன்பட இல்லை. ஒரு காரணம் சொல்லப்படுது, ராஜீவ்காந்தியை பார்வையிடுவதற்கு பேசுவதற்கு சென்றிருந்த இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட பிரபாகரன் அங்கு சிறையில் அடைக்கப்பட்டார், ஹவுஸ் அரெஸ்டில் விடப்பட்டார். அதோட ராஜீவ்காந்தியை சந்திப்பதற்கு முதல் இவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு, அரை நிர்வாணமாக்கப்பட்டு அல்லது உள்ளாடையுடன் மட்டும் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனையிடப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட கோபம் காரணமாக அவர் அதில் எண்ணினார் என்பதும் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ராஜீவ்காந்திக்கு பிரபாகரன் அனுப்பிய குண்டு கிட்டத்தட்ட அவர் தனக்குத்தானே வைத்த குண்டாக பிறகு மாறுது. அவர் விடுதலை புலிகள் தொடர்பில் இந்தியாவுக்கு இருந்த அந்த நன்மதிப்பு ராஜீவ்காந்தியுடைய படுகொலையோட ஒரு முடிவுக்கு வருது. அப்ப விடுதலை புலிகளை அவருடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறத தொடர்பில் அல்லது விடுதலை புலிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பில் இந்தியா ஒரு புலனாய்வு நடவடிக்கையை மேற்கொள்ளும். அந்த புலனாய்வு நடவடிக்கையில தான் இந்தியா விடுதலை புலிகளுடைய அமைப்புக்குள்ளேயே ஒரு பெரிய தலையடியை கொடுக்கிறார்கள். என்னால் மாத்தியாவை தங்களுக்கு சார்பானவர் போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறார்கள். வேலூர் ஜெயில இருந்து சிலர் ரோவினாலேயே தப்பிக்க விடப்பட்டு விடுதலை புலிகளுக்குள் அவர்கள் போய் தகவல்களை கொண்டு போறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது. அதுல இந்த ரோவினுடைய இந்த செயற்பாடுகள் கிட்டத்தட்ட மாத்தியா என்று அழைக்கப்படுகின்ற கோபால்சாமி மகேந்திர ராஜா விடுதலை புலிகளின் பிரதி தலைவராக இருக்கின்றார். அவர் உண்மையிலேயே இந்த போராட்டத்தை யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அல்லது வேறு ஒரு பாதையை தெரிவு செய்யணும் என்ற அடிப்படையில முடிவெடுத்ததாக விடுதலை புலிகள் அவர் மீது நம்பிக்கை இனம் கொள்கிறார்கள். அந்த நம்பிக்கை இனத்துக்கு வலுவூட்டுற வகையில இந்திய புலனாய்வு பிரிவுகளும் மிக கச்சிதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. அதுல விடுதலை புலிகள் மாத்தியா அனைத்து இந்த வலைப்பின்னலுக்குள் தெரியாமல் விழுந்தாரா அல்லது உண்மையிலேயே அவர் ரோவினுடைய செயற்பாடுகளுக்கு துணை போனாரா என்றது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை என்னால் எல்லாரும் ஒரு ஊகமாகத்தான் இருக்குது. ஆனால் இந்திய புலனாய்வு பிரிவு ரோ இத திட்டமிட்டு உடைக்கிறதுக்கு, விடுதலை புலிகள் அமைப்பை உடைக்கிறதுக்கு அல்லது அதை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மிக தீவிரமாக மேற்கொண்டிருந்தது. அப்ப விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட 600 பேர் வரை மாத்தியாவினுடைய ஆதரவாளர்கள் அல்லது நபர்கள் அல்லது அவர்களால் பயிற்சி பெற்றவர்கள் அல்லது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் இறங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுல கிட்டத்தட்ட 250 இருந்து 300 பேர் வரைக்கும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அத ஓரளவுக்கு விடுதலை புலிகள் 93 ஓரளவுக்கு அதை மாத்தியாவுடைய பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது விடுதலை புலிகள் அமைப்புக்குள்ள ஒரு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தின ஒரு விடயமாக இருந்திருக்கு. ஆனா இந்த யுத்தத்துக்கு முதல் இந்த மாத்தியாவுடைய படுகொலைக்கு முதல் இந்தியா இந்திய இராணுவம் இலங்கையில, இந்திய பாதுகாப்பு படை அமைதிப்படை இலங்கையில இருந்த காலகட்டத்துல இவர்களை காப்பாற்றுவதற்காக பிரபாகரனை 2 தடவைகளாவது உயிரோட தப்பி செல்ல அனுமதிச்சிருக்குது. அந்த அனுமதி கூட மாத்தியாவுக்கு மூலமாகத்தான் அது வழங்கப்பட்டு இருந்தது. அதனுடைய இது தொடர்பில் விடுதலை புலிகளுக்கு பாரிய சட்டை. இன்னைக்கு விடுதலை புலிகளுடைய தளபதி மாத்தியா விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டது சரியா தவறா என்ற உடன்பாடு இன்னும் எட்டப்படையில. இன்னுமே விடுதலை புலிகள் ஒரு தரப்பு அது மிக மோசமான படுகொலை, அது பிரபாகரன் மாத்தியா தன்னை மீறி வளர்ந்து விடக்கூடாது அல்லது அடுத்த தளபதியாக வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் மாத்தியாவை படுகொலை செய்ததாகவோ ஒரு கதை இருக்கின்றது. அதே சமயம்
இல்ல மாத்தியா விடுதலை ரோவோடு இணைந்து செயற்பட்டார், துரோகம் அழைத்து விட்டார் என்ற அடிப்படையில அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று ஒரு தரப்பும் இன்னும் இந்த விவாதங்கள் போய்கொண்டிருக்குது. அப்ப விடுதலை புலிகளுடைய இந்த 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 வளர்ச்சி, தீவிர வளர்ச்சி, இந்த புலனாய்வு வளர்ச்சியானது அவர்களுடைய அழிவை நோக்கியும் செல்லுது. அப்ப அதுல தான் அதுக்கு பிறகு இந்தியாவுடைய செயற்பாடுகள் விடுதலை புலிகளுக்கு எதிராக தீவிரமாக்கப்படுது. தீவிரமாக்கப்படுற அதே சமயம் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியுடைய கொலையில ஈடுபட்டதை அறிந்த பாகிஸ்தானிய உளவு நிறுவனம் விடுதலை புலிகளுக்கு மேலதிக புலனாய்வு பயிற்சிகளை கொடுத்து இந்தியாவை பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள். இந்த இந்தியாவின் பல்வேறு கட்டமைப்புகளும் தென் பகுதியில இருக்கிறதால விடுதலை புலிகளை பாவித்து இந்தியாவை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக மாதவன் மாஸ்டர் போன்றவர்களை பயன்படுத்துகிறார்கள். இது தொடர்பில் இந்த பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்படுது விடுதலை புலிகளுக்கு. அந்த அடிப்படையில பயிற்சி பெற்றவர்கள்ல ககுஸ்தன் அரியரட்னமும் ஒருவர், அதாவது பாகிஸ்தானிய உளவு நிறுவனத்தால பயிற்கப்பட்டவர்கள்ல வெறும் ககுஸ்தன் அரியரட்னமும் ஒருவராக இருந்திருக்கின்றார். இந்த இந்த பின்னணிகளை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இதுகளை பார்க்க வேண்டி இருக்குது. இப்ப இந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலையில பிரபாகரன் ஈடுபட்டார் என்ற விஷயத்தை இந்தியாவுக்கு தெரியப்படுத்துறதுல முக்கியமானவராக ககுஸ்தன் அரியரட்னம் இருக்கிறார். இவர் ரோவுக்கு வழங்கின அந்த செய்தியூடாகத்தான் அந்த விஷயம், அந்த உறுதியான விஷயம் போகுது. பிரபாகரனும் பொட்டம்மானும் இதுல நேரடியாக முடிவெடுத்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பது. என்றால் விடுதலை புலிகளுடைய தலைவர் ராஜீவ்காந்தியுடைய படுகொலை தொடர்பில் தங்களுடைய போராளிகளுடன் உரையாடி இருக்கின்றார். ஒரு வீடியோ பதிவு செய்து அது காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ராஜீவ்காந்தியை தாங்கள் ஏன் கொண்டோம், அது என்ன நடந்தது, அதாவது இந்திய படைகள் இலங்கையில செய்த அநியாயங்கள் போன்றவற்றின் அடிப்படையில அதுக்கு திருப்பியும் அவர் வந்துடுவார் பதவிக்கு, அவனுடைய அவரை எலிமினேட் பண்ணணும், அவரை இல்லாமல் பண்ணணும் என்றதுக்காக தாங்கள் இந்த நடவடிக்கையை இவ்வாறு செய்தோம் என்று சொல்லி அதை ஒரு பெருமிதமாக அவர் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த வீடியோவினுடைய பதிவு, அவர் ஒரு போராளிகளுக்கு ககுஸ்தனும் கலந்து கொண்ட ஒரு பயிற்சி வகுப்பின் பொழுது உரையாடி இருக்கிறார். அதை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோவை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ககுஸ்தன் பதிவு செய்து அதனை இந்திய புலனாய்வு பிரிவு ரோவிடம் கையளித்திருக்கின்றார். அதனை தொடர்ந்துதான் ரோவுக்கு பிரபாகரன் இதுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்ற விடயம் வெளிச்சத்துக்கு வருகிறது. அதாவது ஆதாரபூர்வமாக ஒரு வெளிச்சத்துக்கு வருகிறது. ஏற்கனவே வேற நாடுகளுக்கும் ராஜீவ்காந்தி இல்லாமல் செய்யப்படணும் என்ற நோக்கம் இருந்தாலும் அது முற்றுமுழுதாக விடுதலை புலிகளுடைய பூரண சம்மதத்தோட அவர்களுடைய விருப்பத்துக்கு அமையவும் தான் அது நடந்திருக்குது. அதுக்கு பின்புலத்துல நிதி வழங்குபவர்களாக ஏனைய நாடுகள் ஏதாவது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனை நேரடியாக அவர் சொல்வதற்கு ககுஸ்தன் அரியரட்னம் விரும்பவில்லை என்றால் அவருடைய பாதுகாப்பு கூட அது பிரச்சனை வரலாம் என்றால் அது தொடர்பில் அவர் மௌனமாகத்தான் இருக்கிறார். ஆனால் விடுதலை புலிகள் இதை மேற்கொண்டார்கள் என்ற அந்த ஆவணத்தை ரோவுக்கு கையெழுத்திருக்கிறார். அப்ப ரோவுக்கு இந்த ஆவணம், அதாவது பிரபாகரன் தன்னுடைய தானே சொல்லுகின்ற அந்த படுகொலையை நியாயப்படுத்துகின்ற அதை ஏன் செய்தோம் என்ற காரண காரியங்களை சொல்லுகின்ற அந்த காணொலியை எடுத்த இந்திய உளவு பிரிவு அது உண்மையிலேயே பிரபாகரனுடைய மொழி தானா, பிரபாகரன் தான் அந்த வீடியோவில் உரையாற்றி இருக்கிறாரா என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக பிரபாகரனை வெளியில கொண்டு வந்து ஒரு பொது தளத்துல உரையாட வைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்படுது. அந்த முடிவின் பின்னணியாகத்தான்
நான் நினைக்கிறேன் 2002 சமாதான காலத்துல வந்து பிரபாகரன் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்துகின்றார். அந்த மாநாட்டில இந்திய ஊடகவியலாளர்கள் பிரபாகரன் ராஜீவ்காந்தியுடைய கொலை சம்பந்தமாக கேள்வி எழுப்புகின்றார். ஆனால் அந்த கேள்விக்கு பிரபாகரன் அது ஒரு துன்பியல் சம்பவம் என்ற அடிப்படையில் அதனை ஒரு நளினமாக சிரித்துக் கொண்டு அது ஒரு துன்பியல் சம்பவம் என்ற அடிப்படையில கருத்தை வெளியிடுறார். அது மட்டுமல்ல, அதில் அவர் இந்தியா கைது செய்யுமா என்று கேட்கப்பட்டவருக்கு நடக்கிறத கதையுங்கோ என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் அதில் சொல்றார். We don't want to make any comments that might affect their status. Such a related question is, Mr. Prabhakar, the question to you, are you, sir, denying any involvement in the assassination of Rajiv Gandhi? Because you are a key accused in the conspiracy. Can you tell your name, please? Yes, I'm Srinivasan Jain from Star News. Star Newsல இவர் வந்து அதாவது நீங்கள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா இந்த நாங்கள் தானே, அதாவது இது ஒரு துன்பியல் சம்பவம். இது 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு துன்பியலான சம்பவம். இதை பற்றி நாங்கள் மேலும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பவில்லை. Please sit down, please. Let me. Wait. Could you kindly? I know it is a very sensitive issue, not for you, but for us also, because we want to have friendly relations with India, and this you are raising an issue that has happened 10 years ago. That is what Mr. Prabhakaran is saying. Please listen to us. What he is saying is, this is a Thunbiyal Sambhavam, means it is a tragic incident that has happened 10 years ago, and therefore it is we are not in a position to make any comments at this stage. Sir, I am from சம்பந்தப்படுத்தப்பட்டதுனாலதான் விடுதலை புலிகளுக்கு போதிய ஆதரவு வந்து தமிழகத்திலும் இந்தியாவிலும் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு? ஏன்னா ஒரு காலத்துல ஓபன் சப்போர்ட்டா இருந்தது, இன்னைக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூட அங்க இடம் கிடைக்காத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்கள் வந்து you are trying to dominate the whole press conference. You have come all the way. You see, there is a peace. இது ஒரு சமாதான சூழ்நிலை இருக்கு சார். எதிர்காலத்தில் ஒரு ஒடுமையமான ஒரு எதிர்காலம்ங்கிற மக்களுக்கு வரவன். நீங்கள் இந்த பழைய இறந்த கால பிரச்சனைகளை தோண்டி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து தயவு செய்து இந்த கேள்விகளை இப்போதைக்கு நிறுத்துங்க. நாங்களே சொல்லி போட்டோம், இது ஒரு துன்பியல் சம்பவம், இது ஒரு துன்பகரமான சம்பவம், இது ஒரு அவலமான சம்பவம். இட்ஸ் a tragic incident. Don't try to dig into the past. அதுல வந்து ராஜீவ்காந்தியின் படுகொலையை தொடர்ந்து இந்தியாவில வந்து விடுதலை புலிகளுக்கான எதிரான ஒரு சென்டிமெண்ட் உருவாகிறது. அப்ப இந்த அதை தடுக்கிறதுக்காக, அந்த சென்டிமெண்ட்டை கவுண்டர் பண்றதுக்காக விடுதலை புலிகள் ஜனநன் மாஸ்டரையும் தினேஷ் மாஸ்டரும் மாதவன் மாஸ்டரையும் வந்து இந்தியாவில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் இறக்கினோம். அப்ப அதுல வந்து இவர்கள் இந்திய தலைவர்கள் குறிப்பா கோபால்சாமி, நெடுமாறன் போன்றவர்களோட தொடர்பு வந்து தமிழ் தேசியவாதத்தை வந்து அங்க கூடுதலாக ப்ரமோட் பண்றார். குறிப்பா சீமான் போன்றவர்கள் கூடாக எல்லாம் இந்த தமிழ் தேசியவாதம் பரப்பப்பட்டு வந்து இந்த ராஜீவ்காந்தியுடைய படுகொலையை நியாயப்படுத்துறது, தமிழர்களுடைய உரிமை, இலங்கை தமிழர்களுடைய விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறது போன்ற விஷயங்களை கூடுதலாக தூண்டுகிறார்கள். அதுக்கு இந்தியாவும் கவுண்டர் பண்ணுது. அதன் விளைவை நாங்கள் பார்த்தோம் மாத்தியாண்ட விஷயத்துல. அதுக்கு பிறகு சர்வதேச நாடுகளும் இணைந்து 2004 கருணா பிளவு ஏற்படுகிறது. இப்படி இந்த ஒன்றன் பின்ன ஒன்றாக இது நிகழ்ந்து விடுதலை புலிகள் கடைசியில வந்து இல்லாமல் பண்ணப்படுகிறார். அதாவது ராஜீவ்காந்தியை கொல்வதற்கு பிரபாகரன் அனுப்பின அந்த வெடிகுண்டு, தனுஷ் என்ற தேன்மொழி ராஜரட்னம் அந்த வெடிகுண்டு கடைசியா பிரபாகரனுடைய புலிகளுடைய முடிவுக்கும் அதுதான் கொலி இருக்கிறதுன்றத நாங்கள் பார்த்திருக்கோம். இப்ப இதுல வந்து இந்த ககுஸ்தன் அரியரட்னம் எவ்வாறு இந்த விடுதலை புலிகளுக்குள்ள சேர்ந்தார், எப்படி அவர் டபுள் ஏஜென்டாக மாறினார் என்ற விஷயங்களும் மிக முக்கியமானது. ககுஸ்தன் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர்
17-18 வயதுகளிலேயே வந்து 1990-91 ஆண்டுகள்ல வந்து விடுதலை புலிகள்ல இணைந்து கொள்கிறார். 91 ஆண்டு விடுதலை புலிகள்ல இணைந்து கொள்கிறார். அவர் தானாக விடுதலை புலிகள்ல போயிடுச்சு. நீங்க இல்ல, அவர் சோல்ட் என்ற அமைப்பு, சுடன் ஆர்கனைசேஷன் ஃபார் லிபரேஷன் டைகர்ஸ், SOLT இந்த அமைப்புல தான் ஆரம்பத்துல சேர்றார். என்னென்றால் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் 91 ஆண்டு காலகட்டத்தில் வந்து ஆக்கள் வீடுகளில் நகை கொடுக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 பவுன் நகை கொடுக்க வேணும், அப்படி நகை கொடுக்காட்டி ஆக்களை இயக்கத்துக்கு கொண்டு போகணும் என்று பல்வேறு விஷயங்கள் நடந்திருந்தது. அப்ப கௌஸ்தன் வீட்லையும் ஒரு 5 பேர் நினைக்கிறேன் அவருடைய சகோதரர்கள் 2 பவுன் இல்ல 10 பவுன் தாரம், ஆனால் கொடுத்தாலும் கூட அவர்கள் ஒரு ஆள் இயக்கத்துக்கு வரணும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அப்ப ககுஸ்தனை வந்து அவர்கள் சோல்ட்ல இணைத்துக் கொள்கிறார்கள். சோல்ட்ல அது ஒரு மாணவர் அமைப்பாக இணைந்து கொள்கிறார். அப்ப இந்த ஆணவ தாக்குதல்ல வந்து இவர்கள் இந்த பயிற்றுவிக்கப்படாதவர்களும் வந்து முன்னரங்கத்துக்கு செல்ல வேண்டி நிர்பந்திக்கப்படுகிறது. அது தொடர்பாக அங்கு ஒரு சண்டே ஒன்று வருது நினைக்கிறேன். அதுல இந்த இளைஞர்கள் சோல்ட்டை சேர்ந்தவர்கள் விடுதலை புலிகள் அந்த இயக்கத்தில இருந்த ஒருவருக்கு தாக்குறார்களோ அல்லது அந்த 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 குழப்பத்தில தாக்கினதுல இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கு அந்த ஆணவ முகாமில் கொல்லப்பட்ட ஒருவருடைய 20 உடல்கள் சேர்த்து இவர்கள் இருட்டறையில வைக்கப்படுகிறார்கள், சிறையில வைக்கப்படுகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு வந்து இவர்கள் இயக்கத்துல செய்யறோனும் இல்லை என்றால் இப்படியே நீங்கள் சாக வேண்டி வர என்று பயமுறுத்தி அவர்கள் இயக்கத்துல சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது குழந்தை போராளியாக சேர்ந்த தன்னை வலுக்கட்டாயப்படுத்தி விடுதலை புலிகள் தங்களுடைய இயக்கத்தில் இணைத்து கொண்டதாக ககுஸ்தன் அரியரட்னம் குற்றஞ்சாட்டி இருக்கிறார். தன்னுடைய நூல்லையும் அதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி பயிற்றுவிக்கப்பட்ட போதே அவருக்கு அந்த இவர்களுக்கு எதிரான விடுதலை புலிகளுக்கு எதிரான உணர்வு அதன் ஆரம்ப காலம் முதலே அவர்கிட்ட இருந்திருக்கு. தான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது இந்த எந்தவித பயிற்சிகளும் இல்லாமல் முன்னரங்குல விடப்பட்டு உயிரிழக்கிற சம்பவங்களை பற்றியெல்லாம் அவர்களுக்கு ஒரு அச்சமும் இருந்திருக்குது. அப்ப 2009 யுத்தத்துல பெரும்பாலும் கொல்லப்பட்டவர்கள் இவ்வாறு முன்னரங்க பயிற்சிகளோடு சென்று இந்த இறந்தவர்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார்கள், இளைஞர்கள். அப்ப அந்த 2093 ஆண்டிலேயே அவர் புலனாய்வு பிரிவினுடைய கடற்படை வான்படைக்கான புலனாய்வு தளபதியாக ஏதோ நியமிக்கப்படுகின்றார். அந்த காலகட்டத்துல அதுக்கு பிறகு வந்து 95 நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகள்ல இருந்து வெளியேறுகிறார். அந்த வெளியேறின காலகட்டத்துல அவர் ஜேசுக்ரு மற்றும் முன்னேறி பாய்தல் போன்ற இராணுவ நடவடிக்கையில இலங்கை இராணுவத்துடைய வெற்றிக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு இலங்கை இராணுவ கல்லூரியிலையும் கல்வி பெற்றிருக்கிறார். அதே சமயம் அந்த காலகட்டத்துல தான் 95க்கு பிறகான காலகட்டங்கள்ல தான் இவர் ரோவோடையும் புலிகள்ல இருக்கிற காலகட்டத்தில் தான் அவர் ரோவோடையும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அந்த தொடர்புல தான் ரோவிட்ட வந்து பிரபாகரன் வந்து இந்த ராஜீவ்காந்தியுடைய படுகொலையில சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயத்தை அந்த ஒளிப்பட பதிவை வந்து ரோவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இது தொடர்பில் விடுதலை புலிகளுக்கு போய் இவர் அதே சமயம் இவருக்கு நலா என்ற ஒரு பெண்ணுடைய ஒரு காதல் விவகாரம் ஏற்பட்டிருக்கு. விடுதலை புலிகளுக்கு ஏதோ ஒரு அண்மிச்சம் காரணமாக இவரை விசாரித்திருக்கிறார்கள். விசாரித்து இந்த நலாவுடைய தொடர்புல தான் அவர்கள் விசாரிக்கப்பட்டதாக சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் தான் ரோ தன்னை வெறுட்டி கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் சில தகவல்களை ரோவுக்கு வழங்கியதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொண்டு விசாரிக்கப்படும் பொழுது அவருக்கான அந்த தண்டனை அவர்கள் நினைக்கிறேன் இவர்கள் அந்த தினேஷ் மாஸ்டர் ரோட இவர் நெருக்கமாக இருந்தபடியால் இவர் அந்த தண்டனையில இருந்து விடுவிக்கப்படுறாரு நினைக்கிறேன். விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவர் பிறகு இலங்கை இராணுவத்துக்குள்ள இன்டெலிஜென்ஸாக புலனாய்வு வேலைக்காக அனுப்பப்படுகின்ற பொழுது அந்த இராணுவத்தினுடைய டபுள் ஏஜெண்டாக மாறுகிறார். மாறி தன்னுடைய குடும்பத்தை
காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கேன். விடுதலை புலிகளோடு இருந்தால் தன்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டு விடும் என்ற அச்சம் காரணமாக தன்னுடைய குடும்பத்தினர் வெளியேற்றி இருக்கின்றார். உண்மையிலேயே விடுதலை போராட்டத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பாகம். அவரும் இது சம்பந்தமாக தன்னுடைய இந்த நடவடிக்கைகளுடைய தவறுகள் சரிகள் பற்றி ஒரு குழப்பமான நிலையில தான் ககுஸ்தன் அரியரட்னமும் இருக்கிறார். முற்றுமுழுதாக தான் செய்தது சரி என்று ஏற்றுக்கொண்டு விடவில்லை. அதுல தான் ஒரு அநீதியை இழைத்து விட்ட, குறிப்பாக தினேஷ் மாஸ்டருக்கு அநீதியை இழைத்து விட்டதாகவும் அவர் வருந்திருக்கார். மற்ற தளபதிகளுக்கு அல்ல. விடுதலை புலிகளுடைய இந்த முட்டாள்தனமான இந்த புலனாய்வு நடவடிக்கைகள், ராஜீவ்காந்தியுடைய கொலை போன்ற விஷயங்கள் எந்த வகையிலையும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வராது, மக்களுடைய அழிவுக்குத்தான் அது இட்டு சென்றிருக்கிறது என்ற விஷயங்களை கூட பயந்து கொண்டிருந்தார். அவருடைய புத்தகம் இன்னும் பல விடயங்களையும் வெளியில கொண்டு வரும். நாங்கள் தொடர்ந்து விடயங்கள் மீது கவனம் செலுத்துவோம். இந்த நீண்ட பதிவை பார்த்தவங்கள் அனைவருக்கும் நன்றி.